நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேட்டை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ட்ரிகருக்கு தான் வந்திருக்கோம். சரிங்களா, ட்ரிகர் வீடியோவுக்கு தான் வந்திருக்கோம். அதில் என்ன மீன்லாம் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சதாம் ப்ரோ வந்து மீனுக்கு ஆயத்தமாகி உள்ளே போய்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து ஓராவோ கிளி மீனோ பார்க்கல. நாங்கள் மஞ்சவாள் சரியான்னு வாங்கல, அதேமாதிரி சிறையா மீன் தான் உள்ளே நிற்கிது. ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது, மீனுக்கு நாங்கள் தெரிஞ்சிட்டோம் போல். மீன் புல் நவுண்டு போயிட்டு நம்ம சதம் ப்ரோ கேட்டார் எங்கே நிற்க அப்படின்னு. ப்ரோ இந்த கல்லுக்குள்ள நிற்கி, இந்த அடிச்சிட்டாரு அப்படியே தூக்கிடுங்க. உள்ளே விட்டுறாது, கல்லில் அடிச்சிடாதீங்க. ஐயா உருவிட்டானா, சி அடித்த மீன் போச்சே. பிடிச்சார் ஐயா. லேசன் அவுண்டு போயிருக்கேன், அடிச்சுட்டு வந்துட்டார். கரெக்டாக வெளியே தூக்குறத காட்டியிருப்பேன் நான். பாருங்க, இதை பற்றிலாம் உதறி விழுந்துட்டான். பற்றிலாம் இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. முதல்ல ஒரு மீன் மிஸ் பண்ணோம் பாருங்க. பாருங்க, மண்டையிலே அடிச்சிருக்காரு. மண்டையில் அடித்து அவன் எவ்வளோ இதாக இருக்கான் பாருங்களேன். அவ்வளோ ஐப்பராக தப்பிச்சிருக்கான். பாருங்கள் சைஸை பாருங்கள், நல்ல சைஸு, சூப்பர் சைஸு. 1/2 கிலோ இருக்கும்ல ப்ரோ, தாராளமாக இருக்கும். 1/2 கிலோ சைஸில் மீன் அடிச்சிருக்கோம். ஒரு மீனை விட்டுட்டோம், 2வது மீனை தூக்கியிருக்கோம். சரி, அடுத்து ஏதாவது அடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். இந்த மீன் தான் நிறையா நிற்கிது. இது வந்து வால் என்ன கலரில் இருக்குது பாருங்கள், ப்ளூவில் இருக்கும். ப்ளூ கலராக இருக்கும். ஏற்கனவே நம்ம மஞ்சள் சேரையெல்லாம் இதில் அடித்து போட்டிருப்போம். இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. வெளியே எடுத்துட்டோம் தான் மினுக்கம் குறைஞ்சிரும்ல ப்ரோ. அவ்வளோதான் மினுக்கம். பவுடர்லாம் அடித்து வந்திருப்பான். பவுடர்லாம் ஜோலி முடிச்சாச்சு. வேணாம், மினிக்கு ஜோலி முடிச்சு விட்டாச்சு. சரி ரைட்டு, இதை எடுத்து உள்ளே போட்டு அடுத்து எதாவது அடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். யாருக்குன்னு ஒரு ரப்பர் வேறு கட் ஆகிடுச்சு. ரப்பர் கட் ஆகி இங்கே உட்காந்துருந்து இதை தச்சு ரெடி பண்ணி இந்த பாருங்க, இந்த மாதிரி ரோப்பு போட்டிருந்தோம். இது கட்டாகி இப்போ பின்னி இதை சரி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். சரி, அடுத்து எதாவது அடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், சுவாரஸ்யமாக குறையாமல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த அட்டம்ப்ட் உள்ளே போகிறாரு பாருங்க, எப்படி ஒளிஞ்சி கிடந்து பார்த்துட்ருக்காரு பாருங்க. எதுக்குன்னா, நமக்கு மீன் தெரிகிற மாதிரி மீனுக்கு நம்மளை தெரிஞ்சிட்டு அப்படின்னா மீன் அடிக்க முடியாது. கல்லுக்கு பின்னாடி போயிட்டாரு. நமக்கே வீடியோலே தெரிய மாட்டார். மீன் அப்படி வருது, அதான் ஒரு மண்டை மட்டும் தெரியும். பக்கத்தில் தான் மீன் அலையுது. அடிக்காரான்னு பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுத்து அடிப்பார். அடிச்சிட்டாரு மீன், அடிச்சிட்டாரு. அந்த இழுக்காரு பாருங்க. தூக்கிருங்க, வெளியே தூக்கிரு. 2வது மீன் அட்டியை கேளுங்க, பொத்துட்டு வெளியே வந்துட்டு. வெற்றி. சாதா ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கேப்சர் ஆகிருக்கு. பயங்கரமாக கேப்சர் ஆகிருக்கு. இதை பாருங்க, இந்த ரவுண்டு பொத்துட்டு வெளியே போயிடுச்சு. அதனால் தம்பி அப்பல வந்துட்டார். சூப்பர் அடி, தரமான அடி. பாருங்க, நிற்கானா பாருங்க, 2 செகண்ட் நிற்க மாட்டேங்கானே. என்ன ப்ரோ, உங்ககிட்டயே வா மாற்றி வரீங்க. ஆமாம், முதல்ல நூல்லேருந்து எடுத்துருங்க ப்ரோ. இல்லைனா அவன் அடங்க மாட்டேங்கான, நூல்லேருந்து எடுத்துருங்க. நூலே கிழிஞ்சு வயிறு கிழிக்கிற மாதிரிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் போயிருப்பானே. முண்டாப்பு கொடுத்துருந்தா போயிருக்கும். நல்ல சைஸு. நம்ம இந்த ப்ளூ கலர் சொன்ன பற்றிலாம் வால் இப்போ தெரியுது பாருங்கள். ப்ளூ இப்போ தெரியுது பாருங்கள். ப்ளூ தெரியுதுங்களா? நம்ம மஞ்சள் வால் சாரியாக அடித்து போட்டிருந்தோம். இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. சரிங்களா? லைன் ஃபுல்லாக பின்னி போச்சு. அது எப்படி சுற்றிட்டு பாருங்கள், கரன்னு சர்ன்னு இழுத்துட்டு போகுது. நான் மீன் நல்லா பார்த்தேன், ஆனால் அவரை நம்ம பார்க்க முடியல. பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ பம்மி போய் உட்காந்துருந்தார். பார்த்தீங்களா, இப்படி தான் போய் உட்காந்து அடிக்கணும். நம்ம ஓப்பனாக நீங்கள் பாடி எந்திரிச்சு போனீங்கன்னா அடிக்க முடியாது. இந்த ட்ரிகரில் இது ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டதில், கரெக்டாக அந்த மீனுக்கு வந்து நம்ம தெரியாத அளவுக்கு போய் அடித்தா தான் உண்டு. இப்போ 2வது மீனை கேப்சர் பண்ணிட்டாரு. சைஸ் இந்த வருங்க, அடிச்சு பொத்து அந்த மண்டையில் அடித்தவனே அடங்காமலைஞ்சான், வயிற்றுல அடித்தவன் அடங்குவானா. இருங்க
நல்ல சைஸு. சரி உள்ளத்துக்கு இறக்குங்க ப்ரோ. இன்னும் ஒரு மீன் பிடிச்சா கூட போதும், கறிக்கு தேறிடும். விட்டுருவோமா? ஓடுனா விட்டுருவோமா? அவன் ஓடுறான்னு நினைக்கான பாடுறா அப்படின்ற மாதிரி தான். அவன் நின்னானா நமக்கு அடிமை, ஓடனா அதோட நம்ம விட்டுட்டு போயிட வேண்டியது. அந்த மாதிரி தான். சரி அட்டியை கேளுங்க. கொன்னுட்டாரடா சிங்க குட்டியில் அவரு. சதாம் ப்ரோ அவருக்கு பேர். ட்ரிகர் மாஸ்டர் மான்ஸ்டர் ப்ரோ. விட்டுறாங்க. தூக்கிட்டாரப்பா. மேலேருந்தே கொத்து, ஒரு கொத்து, வசமான கொத்து. தூக்கிட்டாரு நண்பா, தூக்கிட்டாரு. வாரிங்க, என்ன ஒரு அழகுடா. ரொம்ப நாள் கழிச்சு அடிச்சிருக்கேன் ப்ரோ. உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு? சொல்ல வார்த்தையே இல்லைப்பா. பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். நம்ம எத்தனை தடவை க்ளீன் பண்ணி அடிச்சு போட்டிருக்கோம். நல்ல ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது. பச்சையும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி. சரிங்களா? அப்புறம் எங்கடா ப்ளூ கலரில் தானே இருக்குது அப்படிம்பீங்க. கையையோ வாயில் கொடுத்துறாங்க. வாய் ஒரு கலராக இருக்கு பாருங்க. ஆமாம், இதான் கிளிமீன்னு பேர். பாருங்க. ஐயா 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 உங்க என்ன மாட்டிட்டேங்கண்ணா. சூப்பர் ப்ரோ. சாய்ச்சிட்டிங்க. அடி சரியான அடி ப்ரோ. அங்கே பாருங்க. அல்ல ஒரு குட்டு நான் பார்த்துட்டேன். நீங்கள் குத்துன உடனே பார்த்துட்டேன். கொத்துன்னு ஒரு குத்து. பரவாயில்ல. நம்ம ஒரு மீன் கிளி மீன் பிடிச்சிட்டாரு, 2 சிறையான் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சிறையாக மிஸ் பண்ணிட்டாரு. சரி அதை எடுத்துட்டோம். எடுத்து முதல்ல பையில் சத்துரும். பாவம், அதுக்கு ரொம்ப வலிக்கும். சட்டியில் போட்டு முதல்ல வறுக்கணும். அப்போ தான் வலிக்காது. இது என்னடா புது கான்செப்டாக இருக்குது. இப்படி நூல் இப்படி உரி தான் எடுக்கணும். வேறு வழி கிடையாது. அங்கிட்டு தட்டி போயிடாம ப்ரோ. ஆமாம். எவ்வளோ ஒரு பொலிவாக இருக்கான்னு பாருங்க. ஆனால் இவனுக்கு முள் இல்லை எதுவுமே கிடையாது நண்பா. மேலே எல்லாம் முள்ளெலாம் குத்தாது உங்களுக்கு. இந்த இடத்துலலாம் முள் குத்தும், அது குத்தும்லாம் கிடையவே கிடையாது இந்த மீனுக்கு. ஒவ்வொரு மீன் பிடிச்சோம்னா அப்படி குத்திரும் அப்படின்பாங்கல்ல. இந்த கிளி மீனில் ஸ்பெஷல் இந்த இடத்துலலாம் முள்ளே இருக்காது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பிடிச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல முள் இருக்காது, ஆனால் அந்த மீன் கையில் மாட்டாது. மேலே வந்து வலுன்னு இருக்கும். பாருங்க இருக்கானா பாருங்க. இல்லை கொஞ்சம் பொருடா. உன்னோட சிறப்பு அம்சத்தை சொல்லிக்கிறேன். இவனுக்கு வந்து சீக்கு வந்து இந்த வாய் தான். இந்த முள்ளு மாட்டிச்சு அப்படின்னா அந்த நரம்பை கட் பண்ணிவிட்டு போயிடுவான் அந்த வாயை வச்சுட்டு. சரிங்களா? அதேமாரி இந்த வலுவழுப்பு தன்மை வந்து நம்ம கையிலே நிற்காது. நம்மளால் இப்படி பிடிக்க முடியாது. பார்த்தீங்களா? இப்படி பிடிச்சி தூக்க முடியாது. உண்மையிலே தூக்க முடியலன்பா. நம்ம விளையாட்டுக்கு செய்யலை. இந்த பாருங்க பிளு இருக்கும். வலி ஓடிடும். அதுதான் இதில் கிளிமீனில் உள்ளது. சரிங்களா? எல்லா மீன்லேயும் வந்து முள் குத்தும். நம்ம முதிர் உள்ள முள்ளெலாம் இந்த மீனில் வந்து முள் குத்தாது. சரிங்களா? சாதாம் ப்ரோ ரெடியாக ரொம்ப நாள் கழிச்சு, நீண்ட நாட்கள் கழித்து நாங்கள் கிளிமீன் அடிச்சிருக்கோம், சிறையான் அடிச்சிருக்கோம். பரவாயில்ல. இன்றைக்கி சுவாரஸ்யமாக, உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சோ எனக்கு கட்டாயம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு நண்பா. சரிங்களா? வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. சரிங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு நம்ம ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம் ட்ரிகரில். என்னது ப்ரோ அடிச்சிங்க? அடடா தூக்குங்க. சரியா போச்சு ப்ரோ. கையில் காலில் பட்டுறாம மேலே வாங்க. ஆமாம், விஷம் இது. சரியா போச்சு. நான் அங்கிட்ட ஏதோ ஒரு மீனை பார்த்துட்டு போடுறாருன்னு நினைச்சேன். இங்கே பாருங்க நண்பா, வெளியே வரட்டும் அவரு. ஆனால் இருக்கையில் பாய்சன் அதிகமாக உள்ளது மீன் இதுதான் நண்பா. அவர் நான் கெஸ் பண்ணல. அவர் மீன் கிளி மீன் தான் நினச்சி அடிச்சிருப்பாரு. இந்த மீனை பற்றி அவருக்கு தெரியல. இங்கே பாருங்க, பாகுபலி கப்பல் மாதிரி இருக்கு. இவன் ரொம்ப பாய்சன் அதிகமாக இருக்கும். இந்த இவனை மீனில் தொடைய முடியாது. இவனை எப்படி எடுக்க அப்படின்னு கேட்பாங்க. அடிச்சுட்டாங்க ஓடி போய் சொல்லவங்கலாம் போய் அடிச்சுட்டு வந்துட்டு மீன் அடிச்சிட்டேன்னு கூப்பிட்றாரு. நான் எடுக்கேன். அங்கே பாருங்க, இதான் லைன் ஃபிஷ்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஷார்ட்ஸில் விட்டுருந்தோம். விஷ மீன் நம்ம சொல்லியே விட்டுருந்தோம். தண்ணிக்கு உள்ளே என்ன உடனே அவருக்கு தெரில. கலர்ஃபுல்லாக இருந்தவொடனே அடிச்சிட்டாரு. பாருங்க எப்படி இருக்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் லைன் ஃபிஷ். நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் எதில் தொட்டாலும் பாய்சன் ப்ரோ. உடனே நம்ம நுர தள்ளிடும். ஆமாம், அவ்வளோ பாய்சனா? உண்மையிலே கடல்லே இருக்கையிலே மோசமான மீன் நண்பா இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீனவர் நண்பர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச, அதாவது ஒரு வாழ்க்கைக்கிட்ட தகவல் தெரிஞ்சுதான் நம்ம சொல்கிறது. மோசமான மீன். அதாவது ஜெல்லி ஃபிஷ் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஜெல்லி ஃபிஷ்
4 முக்கு சொறி ரொம்ப பாய்சன் சொல்லுவோம்ல, அதே மாதிரி மீனில் இதுவும் பாய்சன், பயங்கரமான பாய்சன். அடித்த உடனே கையெல்லாம் வீங்கணும், நுர அடிச்சுட்டு வந்துடும். இதை வந்து ஏதாவது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இதை வந்து அடித்து கொண்டு தான் நம்ம தூக்கி தூர விடணும், வேறு வழி கிடையாது. எதிர்பாராமல் நம்ம அடிச்சுட்டு வந்துட்டோம். பார்ப்போம். மீனை பார்த்தாரு சாதான் ப்ரோ. கடைசி ஃபைனல் அட்டம்ப்ட்டு. இந்த இடத்துல தான் நம்ம மீனை விட்டோம். இந்த இடத்துல மீன் நிற்குது. பார்ப்போம், அடிக்க முடியுதான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்படியே தான் கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். மீன் பக்கத்தில் வந்த உடனே அடிச்சிடுவார். அதனால தான் என்னால் டக்குன்னு காட்ட முடியல. நிறைய உங்களுக்கு டைமிங் நிறைய ஓடும். மீன் நிற்கான்னு கேட்குறாரு. அந்த இடத்துல மீன் நிற்கிது. ஆனால் உங்களுக்கு கேமராவில் அதிகமாக தெரியாது, ஏன்னா சூரிய வெளிச்சம் குறைஞ்சிருச்சு. அடிச்சிட்டாரு பாருங்க. அந்த என்ன ப்ரோ உருவி போயிட்டு மீன் இதில் தான் வந்து மிஸ் பண்ணார். இப்பவும் உருவி போயிட்டு சரியாக போச்சு. பாருங்க நண்பா, நம்ம சதாம் ப்ரோ வந்து இன்றைக்கி 3 மீன் அச்சீவ் பண்ணியிருக்காரு. மீனை மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அட்டம்ப்ட்லாம் தூக்கிட்டார். இல்லைங்களா? கடைசி அட்டம்ப்ட்லேயும் ஒரு அட்டம்ப்டில் மிஸ் பண்ணிட்டார். மற்றபடி எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டார். இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சிறையான் அப்படிங்கிற மீன்களுக்கு இந்த இடத்துல முள் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் முள் இருக்குங்களா? இதே போல் எல்லா மீனுக்குமே இந்த இடத்துல முள் இருக்கும். இந்த முள் கொடுவாவாக இருக்கட்டும், செப்புளியாக இருக்கட்டும், பண்டாரியாக இருக்கட்டும், எந்த வெரைட்டி மீனாக இருந்தாலும் முள்ளுகள் இருக்கும். இந்த கிளி மீனுக்கு முள் இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கையில் குத்தாத அளவுக்கு இந்த ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல குத்தாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குத்தாது. நல்லா பாருங்கள், நான் உங்கள் கண்ணு முன்னாடி இழுக்கிறேன், ஒரு முள் கூட குத்தலை. இந்த இடத்துல இந்த மீனுக்கு வந்து முள்ளுன்னு எந்த இதுவும் கிடையாது, நைஸாக தான் இருக்கும் சாப்பிட்டா. ஆனால் இந்த மீன் வந்து வலுவும். நம்ம யாருக்குன்னே சொன்னது தான், இந்த மீன் வந்து வலுவும். இந்த வாயில் பல் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த கிளி மீனுங்கிறது. இந்த மீன் வந்து நம்ம அடித்து இவ்வளோ நேரம் வரைக்கும் கலர் வந்து அதிகமாக மங்கலை பாருங்க. ஒவ்வொரு மீன் வந்து கலரே மாறிடும். இந்த மீன் கலர் அப்படியே இருக்குது. நம்ம தண்ணி பொலிவோடு இருக்கும்போது பளிச்சுன்னு இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது, அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம டிகர் தொலைச்ச இடம். சரிங்களா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ட்ரிகர் ஃபிஷ்ஷிங்கில் வந்து மீன் நல்லா சுவையாக தான் இருக்கும், ஆனால் உடனே இரத்த போக்கில் செத்துரும். தூண்டி மீன் மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் குறையாக தான் இருக்கும். சரிங்களா? ஆமாம், கலர் மாறல ப்ரோ. மற்ற மீன்லாம் கலர் மாறும் பார்த்தீங்களா? ப்ளூ கலர் அப்படியே இருக்காமல் பாருங்களேன். ப்ளூலாம் இது பிறப்பில் இருந்ததாக இருக்கும் போலண்ணே. சரி, இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு பண்ணுறது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம யாருக்குன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நண்பா. இந்த வீடியோ மட்டும் கிடையாது, வீச்சோலை போடுறது, இற தூண்டி போடுறது, ராட் அண்ட் ரீல் போட்டு மீன் பிடிக்கிறது, வலை கட்டி மீன் பிடிக்கிறதுன்னு நிறைய கான்செப்டில் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் வந்தாலே என்னென்ன வெரைட்டியில் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற வந்து வீடியோ கிடக்கு, அதில் போய் பாருங்கள், சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். நம்ம அதேமாதிரி லொக்கேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். எல்லா லொக்கேஷனுமே நம்ம வந்து சொல்லியே போட்டிருக்கோம். சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. பாய்.